எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் யூடியூப் பற்றி தாங்க பேச போகிறேன். யூடியூப் ஒரு சிலருக்கு நல்லா நல்லா ரீச் ஆகும், ஒரு சிலருக்கு ரீச் ஆகாது, சேனல் ரீச் ஆகாது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இதேமாதிரி நம்ம சேனல் ரீச் ஆக மாட்டேங்குது, நம்ம ஏன் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப்பில் சம்பளம் வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வேறு ஒரு டவுட்டாக இருக்கும். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணினே இருக்கோம். என்னோட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. எங்கள் ஊர்லேயும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த அண்ணனை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டாராம், என்னப்பா எனக்கு தம்பி சம்பளமே வரலன்னு சொல்லிட்டு. அதேமாரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். ஒரு மேடம் எனக்கு ஆரி ஒர்க் கற்றுத்தாங்கல்ல, அந்த மேடம் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பொற்செல்வி எனக்கு சேலரியே வரலையே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டார்கெட் இருக்குதுங்க. என்னன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது எத்தனை நாள் வேணாலும் பொறுத்து வரலாம். ஆனால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு வருஷத்துக்குள்ளே. அப்போ தாங்க நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு சம்பளம் வர ஆரம்பிக்கும். நீ நம்ம மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி 1000 வீடியோ போட்டிருந்தாலும் அந்த வீடியோக்கெல்லாம் ₹1 கூட காசு ரெவன்யூ வராதுங்க. நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் ஆகிட்ட பிறகு தாங்க சம்பளம் வர ஆரம்பிக்கும். கிரீன் டாலர் தான் வரணும். கிரீன் டாலர் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ₹5 ₹10 ₹1 நம்மளுக்கு காசு வர ஆரம்பிக்கும். எல்லோ டாலர் அப்புறம் ரெட் டாலர்லாம் வந்தாங்கன்னா காசு வராது. அது காப்பி ரைட்டு அதுமாரி சின்ன சின்ன பிரச்சனைங்கனால அந்தமாரி கொடுப்பாங்க. அந்தமாரி டாலர் வந்துச்சுன்னா நான் அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிடுவேன். நான் ஒரு டைம் இளையராஜா சாங்ஸ் போட்டிருந்தேன், எப்பயோ போட்டிருந்தேன். அந்த சாங்ஸுக்கு இப்போது ரெட்டு காப்பி ரைட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். எங்கள் ஊரில் கோவில் திருவிழாவுக்கு சாமி பாட்டு ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கும் காப்பி ரைட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நான் இப்போ டிலீட் பண்ணிட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவுக்கு இப்போ காப்பி ரைட் வந்துச்சு. அதுமாரி 1008 பிரச்சனைகள் வரும். அதேமாரி வியூவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா இப்போ ஷார்ட்ஸ் மூலமாக கூட 10 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துட்டாங்கன்னா போதுங்க, நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகிடும். அப்படின்னா 10 மில்லியன் எவ்வளோனா 1 கோடி பார்வையாளர் பார்த்துருக்கணும். அதனால் நீங்கள் இந்த எதனா ஒன்றுத்தில் இது கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ வீடியோவே போட்டு டைம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் டைம் அப்லோட் பண்ண முடியும்னு பாருங்கள். 4000 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இல்லைனா ஷார்ட்ஸ் மூலமாக காமெடியோ சமையல் வீடியோவோ எல்லாம் இப்போ ஷார்ட்ஸ் 3 நிமிஷம் வரைக்கும் அப்லோட் பண்ணலாம். அப்போல்லாம் 1 நிமிஷம் தான் ஷார்ட்ஸு. 1 நிமிஷத்துக்குள்ளே ஷார்ட்ஸு சமையல் வீடியோலாம் அப்லோட் பண்ணிடணும். இப்போ 3 நிமிஷம் அப்லோட் பண்ண நம்மளுக்கு இப்போ மறுபடியும் அதுமாரி யூடியூப்பில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அது லைவ் போட்டால் கூட வாட்ச் ஹவர்ஸ் கணக்கு தான் வந்துடும். வீடியோவுக்கு இதில்க்கா வீடியோவுக்கும் லைவுக்கும் ஒரே வாட்ச் ஹவர்ஸ் தான். அதனால் லைவ் போட்டாலும் வாட்ச் ஹவர்ஸில் தான் அந்த வாட்ச் ஹவர்ஸ் காமிக்கும். அதனால் நீங்கள் வீடியோவும் லைவும் சேர்ந்து கூட போடலாம், அது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இந்தமாரி டார்கெட் முடிஞ்சால் தாங்க சம்பளம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி சம்பளம் வராது. இப்போது எனக்கு எப்போ ரீச் ஆச்சுன்னா கரெக்டாக நான் 2022 ஆரம்பித்தேன். 23 லாஸ்ட்டில் மானிட்டேஷன், 23 24 மானிட்டேஷன் ஆச்சு. சம்பளம் எப்போ தெரியுமா நான் வாங்கினேன், 2025 தான் சம்பளம் வாங்கினேன். 3 வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சு பிறகு தான் எனக்கு சம்பளம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் மானிட்டேஷன் ஆனது. சேனலுக்கு 1 வருஷம் பொறுத்து தான் எனக்கு ₹8000 ₹8500 நான் $100 ரீச் பண்ண முடியுது. ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் ₹500 தான் எனக்கு சேல்ரி கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி அப்போ உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா, அஃபிலியேட்டுன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறது லிங்க் வைக்கிறேன் பாருங்கள். அந்த லிங்க்கு தொட்டு தான் நிறைய பேர் கோலாச்சு ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, குக்கரு கேஸ் ஸ்டவ்லாம். அதனால் அதில் ஃப்ளிப்கார்ட்டில் கமிஷன் தராங்க, 100க்கு இவ்வளோ 1000க்கு இவ்வளோன்னு. அது மூலமாக தாங்க நான் செகண்ட் சேல்ரியும் ரீச் பண்ண முடிஞ்சு செகண்ட் சேலரியும் வெற்றிகரமாக வாங்கிட்டேங்க. ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன் செகண்ட் சேலரி வாங்கிட்டுன்னு. இப்போயும் சொல்கிறேன், செகண்ட் சேலரி வாங்கிட்டேன். ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இப்போ செகண்ட் சேலரி கரெக்டாக 10 மாதம் ஆச்சுங்க. 10 மாதம் போது தான் வந்துச்சு. இப்போ செகண்ட் சேலரி 9000 கிட்ட வந்துச்சு. ஏன்னா இப்போ டாலரோட மதிப்பு ஏறிச்சுல, அதனால் 9000 வந்துச்சு. அப்போ ஒரு 8000, இப்போ ஒரு 9000, 8 9 சேர்த்தா 8 9 17,000 இதுவரை நான் யூடியூப்பில் ரீச் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப அவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே நம்ம வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். இது நான் ஒரு வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி இது எப்படி சொல்கிறது, இது ஒரு பிஸ்னஸ் மாரி தான். இது நம்ம லாபத்தில் அதிகமாக பார்க்க முடியாது.
சைடு பிஸ்னஸ் மாரி. என்னுடைய வேலை வந்து நாங்கள் மாடு வச்சுன்னு இருக்கோம், துணி தைக்கிறது, வார சந்தைக்கு பார்த்து எங்கள் வீட்டுக்காரருக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் வந்து நான் ரெகுலராக வந்து அந்த வேலை செஞ்சுன்னு தாங்க இருப்பேன். யூடியூப்புக்கோசம் நீங்கள் வந்து வீட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வேலைலாம் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இந்த 4 வருஷத்துல இந்த 17,000 தான் என்னால் சம்பாதிக்க முடியுது. அப்போனா பாருங்கள், ஒரு மாதம் வேலைக்கு போனாலே 20,000 25,000 சம்பாதிப்பாங்க எல்லாமே, 30 நாளைக்கே வரும். ஆனால் இது 5 வருஷம் 4 வருஷம் சேர்த்தே இவ்வளோ தான் சம்பளம் வந்துச்சுன்னா, அப்போது நம்ம இந்த காசை வச்சு குடும்பம் நடத்துறது போதுமானது இல்லை. அதனால் ஒரு சிலர் வந்து யூடியூப்லேயே வந்து காரு பங்களாலாம் வாங்குறாங்க. ஆனால் நம்மள மாரி ஆளுங்களுக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே சாப்பாடு செஞ்சுக்கின்னு சின்ன சின்ன வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, நம்மள ரீச் ரொம்ப ஆபத்தில்லை. அதனால் இதுவே போதும். நம்ம வந்து இது வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிப்பேன், இந்த காசு வந்து நான் உண்டியில் போகிற காசு மாதிரி. இப்போ நான் வந்து உண்டியில் ஒரு நாளைக்கு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வச்சேன்னா அது ஒரு நாளைக்கு 5,000 10,000 சேர்த்துல கொஞ்சம் நாள் பொறுத்து. அதேமாரி தான் நான் என்ன பண்ணுவேன், அது ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லுவேன். இந்த மாதிரி யூடியூப் காசு ஒரு நாளைக்கு 5 ரூபா வரும் 10 ரூபா வரும். அது வந்து என்னுடைய உண்டியில் போகிற காசு மாதிரி. அந்த காசு வேறு. அதுக்கப்புறம் லிங்க் வைக்கிறலாங்க ஃப்ளிப்கார்ட் மூலமாக மைத்ராலாம் ட்ரெஸ்ஸு சேரீ அதெல்லாம் வந்து வாங்குறாங்க பாருங்கள். அது வந்து எனக்கு வந்து போனஸ் மாதிரி. இதெல்லாம் இப்போ இன்றைக்கி இல்லைன்னா சொல்லுவேன் எங்கிட்ட, ஏங்க இன்றைக்கெல்லாம் என்னன்னா உடம்பு ரீச் ஆகுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா ஒரு டைம் நம்ம சேனலில் நிறைய ரீச் ஆகும். ஆனால் அதுக்காக நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வீட்டில் சொல்லுவார், எப்போதாலும் வீடியோ எடுக்கிறேன்னு. ஏங்க ஒரு வேலை செஞ்சால் கரெக்டாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதேமாதிரி தாங்க கஷ்டப்பட்டு தாங்க வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் நடுவில் நான் மறந்துட்டுருப்பேன். நான் எதை பேச வாங்கணும்னோ நான் மறந்துடுறேன். இப்போலாம் ஞாபகம் மரத்துக்கு கொஞ்சம் கம்மியாகி போச்சு. அப்போலாம் ஞாபகம் மரத்துக்கு ஷார்ப்பாக இருக்கும். அது ஒரு காலம், இப்போ இது ஒரு காலன்ற மாரி. அது ஒரு காலம். இப்போ எந்த காலமும் தெரியல, மொத்தம் மறந்துது. அதுமாரி தாங்க நான் கஷ்டப்பட்டு தாங்க செகண்ட் சேலரி வாங்கிட்டேன். இப்போ தேர்டு சேலரியும் நான் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போவும் வந்து அஃபிலியேட் மூலமாக தாங்க நிறைய பேர் வாங்குறாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. நான் வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வீடியோ போடுறேங்க. அப்போ என்ன ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சல, அப்போ வந்து எங்கள் ஊரில் சொன்னாங்க, இந்த மூஞ்சிலாம் யார் வீடியோவில் பார்ப்பாங்க அவங்க அப்படி சொல்லிட்டு ஒரு தாய்வாக பேசினாங்க. அது நீ நல்லா பேசலை, உங்கள் சேனல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ரீச் ஆகாது, இதெல்லாம் நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நீங்களாம் சம்பாதிக்கலாம் முடியாது, நீங்களாம் வேஸ்ட்டு அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டம் பேசுனாங்க. உங்கள் வாய்ஸ் நல்லாலே, உங்கள் பேஸ் நல்லாலே, நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் நல்லா சைனிங்காக பேசணும், நல்லா மேக்கப் பண்ணணும், நல்லா புது ட்ரெஸ்ஸு கட்டினா தான் அவங்க வீடியோலாம் பார்ப்பாங்க அப்படிலாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நான் வந்து அது எதுலையுமே காதில் போட்டுக்கல. நான் வந்து எப்படி இருக்கணும் நேச்சுரலாக அதேமாதிரி தாங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இதான் நிஜம், இதான் உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸு அப்படி தான் வரணும். அதான் வந்து நிலச்சிருக்கும். நான் வந்து மேக்கப் பண்ணி 2 மயம் பூ தொங்க விட்டோ, லிப்டிக் போட்டோ, ஃபேர் லவ்லி போட்டோ, ஐப்ரைஸ்தோ நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா வீட்டில் இல்லாத சேரீலாம் கஷ்டப்பட்டு மறுபடியும் இப்போ வாங்கின்னு வந்து எங்கள் வீட்டுக்கு சலுலாம் வைக்கக்கூடாது. நான் வந்து அதுக்கோசம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. நான் வந்து என்னோடய திறமையே வெளியே கொண்டு வரணும். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபேர் லெவல் வாங்கி கொடுத்தாருங்க. எப்போனா ஒரு 10-8 வருஷம் வாங்கி கொடுத்தாரு. அந்த ஃபேர் லெவலுக்கு நான் போசவே இல்லை. அது அப்படியே தான் வந்து வெளியே போட்டோம். அவரே கேட்டார், என்ன ஃபேர் லெவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தா அப்படியே கிடது, இன்னும் காலி போகலன்னு. ஒரே டைம் தான் 2 டைம் போட்டேன். ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஃபேர் லெவலி போட்டேன். மூஞ்சிலாம் கருப்பாகி போச்சு, புள்ளியாக வந்துச்சு. எனக்கு அப்படி முகப்பொரு அதிகமாகி போச்சு. மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் வாங்கி போட்ட மாதிரி மறுபடியும் முகப்பொரு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், உண்மையாக சொல்கிறேன், ஃபேர் லெவலுக்கு போட தெரியாது. ஒன்லி ஒரு அம்மாம் சோப் போட்டு குளிக்கிறோமா, பவுடர் அடிக்கிறோமா, மஞ்சள் பூசுகிறோமா, அந்த பொட்டு, அவ்வளோதாங்க என்னுடைய மேக்கப் திங்ஸுன்றது எங்கள் வீட்டில் தான் இருக்கும். எங்கள் பொண்ணுங்களும் அப்படி தான் சும்மா தலை வாருவாங்க. தலை வாரத்து கூட நாங்கள் விதமாக வாங்கி வைக்க மாட்டோம். இப்போ கூட பாருங்கள், பேண்டெல்லாம் கூட போடல. பேண்டு இருக்குது, ஆனால் நிறைய பேண்டு ஏற்கனவே வாங்கிட்டு வருவேன். அப்போது வீட்டில் தான் மாடு கட்ட போகிறோம், சோறாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது தலை சும்மா ஒன்று பதிகமாக அது வீடியோக்கோசம் இப்போ விறுவிறுன்னு தலை வாரின்னு வந்து, இல்லை மேக்ஸிமம் எனக்கு கொண்டை போட்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, எனக்கு கொண்டையோடு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் முடி கசகசன்னு இருக்காது. நல்லா கொண்டை போட்டுன்னு துணி தைக்க சொல்லுவோம், துணி வேட சொல்லுவோம், சமைக்க சொல்லுவோம், பால் காட சொல்லுவோம், மாடு காட சொல்லுவோம். எல்லாம் கொண்டை போட்டால் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து நம்ம இந்த பூலாம் வாங்கி தொங்க வச்சுன்னா அனைத்துக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருன்னா வந்து கமெண்ட் மூலமாக கேளுங்க, எப்படி எங்கள் சேனலில் வந்து ரீச் பண்ணேன் சம்பளம் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா டவுட் இருந்தால் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேங்க. நான் வந்து விடாமுயற்சியாக வீடியோ அப்லோட் பண்ணினே இருந்தேன். அதுக்கு வந்து பலன் கிடைக்கும் சொல்லுவாங்கள்ல, ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சால் என்றைக்குன்னா ஒரு டைம் வெற்றி கிடைக்கும். அதேமாதிரி தாங்க எனக்கு வந்து வெற்றி கிடச்சிச்சு. எங்கள் சேனலுக்கு வந்து எங்கள் சேனல் நேம் வந்து
சரவணன் ஆல் இன் ஒன் எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அந்த சேனலு. அவர் வந்து வேலை போயிடுறதுனால அவருக்கு சேனலுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிலாம் வைப்பேன். அவர் வந்து பார்ப்பார் எங்கள் வீட்டுக்காரர் சேனல் மட்டும் அவர் தான். ரஜினி சொல்லுவார் ஒரு படத்தில், அந்த ட்ரெஸ்ஸு யாதுனா எந்துன்னு அதுமாரி இந்த சேனல் யாதுனா ஃபோன் யாதுனா எங்கள் வீட்டுக்காரது அவருக்கு எதனா தேவையான டைம் மட்டும் தான் ஃபோன் எடுத்துன்னு போவார். எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் தாங்க, எனக்கு தனியாக ஃபோன் கிடையாது. எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு சேர்ந்து ஒரே ஃபோன் தான். இந்த காலத்துலேயும் இப்படி இருப்பாங்களான்னு கேட்பாங்க. ஆமாங்க, இந்த காலத்தில் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு ஒரே ஃபோன் தான். அவர் வந்து சந்தைக்குன்னு இப்போ வேறு ஃபோன் வாங்கி வச்சுன்னுக்கிறாரு, நான் ஃபோன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து ஏன்னா பேங்க் விஷயமா எங்கன்னா போத்தந்தா நான் கையில் வச்சு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இந்த ஃபோன் தான் எடுத்துன்னு போவார் எங்கள் வீட்டுக்காரு. மீதி டைமில் வந்து எங்கிட்டே விட்டுட்டு போயிடுவார். நீயே வச்சு யூடியூப்பில் எதனா பார்த்துங்க எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நானே தான் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் எங்கிட்டே தான் இருக்குங்க. அவ்வளோதாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் சேஃப்டியாக பத்திரமா இருங்க. பாய்ங்க.